ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கறிக்குழம்பு சுவையில பச்சை மொச்சை குழம்பு ரொம்பவே டேஸ்டா சூப்பரா ரெடி பண்ணலாங்க. இப்ப பச்சை மொச்சை சீசனு, கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். நமக்கு அப்படியே ஒரு நான்வெஜ் குழம்பு சாப்பிட்ட ஃபீல் வந்து கிடைக்குங்க. எல்லாத்துக்குமே சூப்பரா செட் ஆகும். நம்ம தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த பச்சை மொச்சை குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் சட்டியில 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மொச்சை குழம்புக்கு மசாலா வறுத்து அரைச்சுக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதோடவே ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கட்டி பூண்டு, 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். தேங்காவை சேர்த்து தேங்காவோட ஈரத்தன்மையெல்லாம் நல்லா போற அளவுக்கு வதக்கிக்கலாம். 2 இருந்து 3 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இருக்கட்டும். குழம்ப நான் இன்னைக்கு வந்து குக்கர்ல தான் ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க வேணும்னா கடாயில கூட ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்னதா ஒரு துண்டு பட்டை, 4 இருந்து 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே 5 இருந்து 6 கத்திரிக்காவை 4 நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பொடி சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல 1 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 1 கப் அளவு பச்சை மொச்சை சேர்த்துக்கலாங்க. இதுலயே காஞ்ச மொச்சையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்து கூட செய்யலாம். ஃப்ரெஷ்ஷான இந்த பச்சை மொச்சை குழம்பு வந்து இன்னுமே டேஸ்டா இருக்குங்க. இப்போ மொச்சையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரை அலசி 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 இருந்து 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான பச்சை மொச்சை குழம்பு கறி குழம்பு சுவையில சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. குக்கர் ஓபன் பண்ணும் போதே நல்லா கம கமன்னு செம்ம வாசமா இருக்கும். நறுக்கின மல்லித்தலையை தூவி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான இந்த குழம்ப தோசையோட, சப்பாத்தியோட, பூரி, இட்லி, சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். மொச்சை சீசன் இருக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மொச்சையை வாங்கி ட்ரை பண்ணுங்க. அதான் இன்னுமே டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.